கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சிலுவையில் வடிந்த ரத்தம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறோம். தேவன் சிலுவையில் என்ன பண்ணார், உடன்படிக்கை பண்ணார். எத்தனை வகையான உடன்படிக்கை குறித்து நம்ம போன வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம். உடன்படிக்கையில் என்னென்ன பரிமாற்றங்கள் நம்ம பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்தோம். அவர் நம்மளுடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்து அவருடைய நீதியை நம்மளுக்கு கொடுத்தார். அடுத்ததாக போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், நம்மளுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில் சுமந்து அவருடைய ஐஸ்வர்யத்தை அவர் கொடுத்தார். அப்போ எது இருந்தால் நம்மளுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐசுவரியமும் மகிமையும் ஜீவனுமாம். பாருங்கள், இந்த ரெண்டு விஷயத்தை வேதம் மிக தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. ஒன்று தாழ்மை, ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஸோ இது ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்னா ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஒன்று ஹம்பிள் இன் ஸ்பிரிட், ரெண்டாவது த காட்லி ஃபியர். அப்போ இந்த ரெண்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஐஸ்வர்யம், கனம், மகிமெல்லாம் கிடைக்கும். ரொம்ப தெளிவாக போட்டுருக்கு. ஒருவேளை இன்றைக்கி என் வாழ்க்கையில் ரொம்ப கடன் இருக்குது பிரதர், என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பிரச்சனைகள் நான் இருக்கிறேன்னே, இந்த பணம் பற்றாக்குறையில் நான் இருக்கிறேன்னா, இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படும் பயம். இப்போ நம்ம ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த ராஜா தாழ்மையோடும் கர்த்தருக்கு பயப்படுத பயத்திலோடும் அவர் இருக்க போதும் கர்த்தர் எவ்வளவு அதிகமாக அந்த ராஜாவை தம்முடைய ஐசுவரியத்தினாலும் தம்முடைய கனத்தினாலும் மகிமையினாலும் அவரை ஆசீர்வதித்தார் என்று பார்ப்போம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 நாளாகமம் 17:5. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐசுவரியமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. நாம யோசபாத் என்ற ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்போ தேவன் அந்த யோசபாத் என்ற ராஜாவுக்கு ஐசுவரியத்தையும் கனத்தையும் அவர் மிகுதியாக அவர் கொடுத்தார். எதன் அடிப்படையில் அவர் கொடுத்தார் என்றால் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பார்ப்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, அவன் சூழ்நிலைகளை பார்க்காமல். இன்றைக்கி நம்ம சூழ்நிலை நிமித்தமாக நான் கடன் வாங்கிட்டேன் பிரதர், 5 பைசா வட்டிக்கு வாங்கிட்டேன், 10 பைசா வட்டி வாங்கிட்டேன், சூழ்நிலை ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அவன் சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரை பார்த்து, கர்த்தர் ஒருவரை மாத்திரம் பார்த்து அவன் நடந்து கொண்டிருந்தபடியினால் தன் தகப்பனுடைய தேவனை தேடி. இன்றைக்கி நம்ம கர்த்தர் நம்ம தேடுறோமா? இன்றைக்கி நம்மகிட்ட பணம் இல்லாட்டினா உடனே நம்ம யாராச்சும் கொடுப்பாங்கன்னு சொல்லி வாங்க தானே போகிறோம். அப்படி தானே? யார் குறையா பைசா வட்டிக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் நம்ம போகிறோம். அப்படி தானே? ஸோ அது விசுவாசம் கிடையாதுங்க. நம்மளுடைய குறைச்சலில் நம்ம தேவனை நம்ம தேடணும். அவன் தேவனை தேடி இஸ்ரவேலினுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். கர்த்தருக்கு அவன் பயந்து கர்த்தருடைய கற்பனைகள் நடந்து கொண்டபடியினால் கர்த்தர் அவனுடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினார். He established his kingdom and he gave more riches and more honor to that king Josaphat. ஆண்டவர் எவ்வளவு ஒரு நன்மை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இதே ராஜாவுக்கு பாருங்கள், 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்படி தானே? மோவா புத்திரரும் அம்மோனிய புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரும் 3 ராஜாக்கள் இந்த யூதா ராஜாவோடு போர் செய்ய வராங்க. அப்போ அவன் பாருங்கள், அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள். ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்கள். அவன் ஜெபம் பண்ணுகிறான், அவன் உபவாசம் இருக்கிறான், அவன் தன்னை தாழ்த்துகிறான், அவன் தேவனை தேடுகிறான், தேவன்கிட்ட அவன் உதவி கேட்கிறான். பாருங்க, இந்த 5 அம்சம் நம்மகிட்ட இருக்குதா? நம்ம தேவன்கிட்ட உதவி கேட்குறோம், ஆனால் தேவன்கிட்ட நம்ம தாழ்த்துக்கிறோமா? தேவனை நம்ம தேடுகிறோமா? தேவனோடு நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோமா? அப்படி பண்ண போதும் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விக்டரியை கொடுத்தார். அந்த விக்டரியிலையும் கூட அவனுக்கு என்ன கொடுக்குறார் என்று நம்ம பார்ப்போம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது.
பாருங்க, தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளையை கொடுக்கிறார், ஒரு ஸ்பாயிலை கொடுக்கிறார், ஒரு ஐஸ்வர்யத்தை, ஒரு பொருட்களை இந்த ராஜாவுக்கு கொடுக்கிறார். மெயினா ஏன் கொடுக்கிறார் என்றால், அந்த ராஜா மிகவும் தாழ்மையோடு இருக்கிறான். அந்த ராஜா தேவனுக்கு பயந்து இருக்கிறான். 2 நாளாகமும் 20:26 போட்டிருக்குது. 4ஆம் நாளில் பெரேக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடியே பெரேக்கா என்று பெயர் தரித்தார்கள். பாருங்க, பெரேக்கானா பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் என்று அர்த்தம். அப்போ நீங்கள் தேவனோடு இருக்க போதும், தேவனிடத்துல தன்னை தாழ்த்தும் போதும், மனிதர்களிடத்துலையும் நம்ம பெருமையாக பேசாமல் நம்ம தாழ்மையாக இருக்க போதும், கர்த்தரிடத்தில் நம்ம பயந்து இருக்க போதும், நிச்சயமாகவே கர்த்தரும் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்ம கடன் எல்லாத்தையும் நம்ம அவர் அடைத்து போட்டு நம்மளை சௌரியவானாக, ஐஸ்வர்யனாக அவர் நிச்சயமாக அவர் மாற்றுவார். 1 நாளாகமும் 29:12 தாவீது கடைசி காலங்களில் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஐசுவரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பாருங்க, கர்த்தருடைய பயம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அவன் எப்பவுமே கர்த்தரை மாத்திரம் தாங்க உயர்வா எண்ணுவான். தன்னை குறித்து அவன் பேச மாட்டான், நம்ம மனிதர்களை குறித்து அவன் பேச மாட்டான், மற்ற சூழ்நிலை குறித்து அவன் உயர்வா பேச மாட்டான். கர்த்தரை மாத்திரமே குறித்து அவன் உயர்வாக பேசுவான். பாருங்க, தாவீது சொல்றாரு, ஐசுவரியமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது ஆண்டவரே. பாருங்கள், என்ன ஒரு தாழ்மை. இன்றைக்கி ஐஸ்வர்யவான்கள்லாம் நம்ம நிறைய பேர்த்த பார்க்குறோம். அப்படி தானே அவங்க தன்னுடைய பணத்தின் மூலமாக நிறைய காரியத்தை அவங்க பண்ணுறாங்க. அப்படி தானே இந்த வேதத்தில் இந்த நாபால்னு சொல்லி ஒரு ஐஸ்வர்யவான் நம்ம பார்க்குறோம். அவன் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். ஆனால் அவனுடைய இருதயத்தை அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே வைத்ததுனால கர்த்தர் அவனை அடித்தார் என்று நம்ம பார்த்தோம். 1 சாமுவேல் 25 நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த நாபால் தாவீது நன்மை செய்கிறான். அந்த நன்மைக்கு பதிலாக அவன் எந்த ஒரு உதவியும் செய்யலை. உதவி செய்யாததே ஒரு தீமை தான். தாவீது கேட்குறான், என்னுடைய ஆட்கள்லாம் உன்னுடைய மந்தையெல்லாம் பாதுகாத்தாங்கல்ல, எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு நீ கூட. அந்த சாப்பாடு கூட கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வரல. பாருங்கள், கிறிஸ்தவனாலே கொடுக்கறது தாங்க, வாங்குறதை காட்டிலும் கொடுக்கறது தான் நலம். ஐஸ்வர்யம் எதுக்கு இருக்குது? எதுக்கு ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கணும்? ஆபிரகாம் மூலமாக நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார். இது ஒரு சேனல் ஆஃப் பிளெஸிங்காக இருக்குது. நான் மட்டும் வளரக்கூடாது, என் குடும்பம் மட்டும் வளரக்கூடாது, என் மூலமாக நிறைய குடும்பங்கள் வளர வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்டியானிட்டி. உபாகமம் 8:17-18 என் சமார்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐசுவரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பாருங்க, ஏன் சம்பாத்தியம்? நான் திறமையாக இருந்து தான் நான் செஞ்சேன். நான் இத்தனை வருஷமாக பாடுபட்டு தானே நான் இதை நான் கட்டினேன், இந்த வீட்டை கட்டினேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. We should not have trust in our wealth, our strength. We have trust in God, my friend. தேவனத்தில் பலன் யார் கொடுக்குறா? சம்பாத்தியம் பண்ண பலன் யார் கொடுக்குறா? இன்றைக்கி நம்ம ஒரு ஐடி வேலையில் பார்க்குறோம். அந்த சிஸ்டம் பார்க்குறதுக்கு கண் நல்லா பார்வை சரியாக இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை கண் பார்வை சரியில்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி நான் ஒரு மியூசிஷியனாக இருக்கிறேன், எனக்கு நல்ல கை விரல்கள்லாம் நல்லா இருந்தால் தான் நான் கீபோர்டு வாசிக்க முடியும், கிட்டார் வாசிக்க முடியும். அப்படி இல்லாட்டினா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ எல்லாத்துக்குமே மூல ஆதாரம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேலைகளிலும் நம்ம அவரை மாத்திரமே நம்ம மகிமைப்படுத்த வேண்டியதுதான் நம்மளுடைய சால சிறந்த கடமை. பிரியமானவர்களே, பாருங்க, இங்க ஏன் பலன், ஏன் சாமர்த்தியம் நீ சொல்லாத. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை யார் கொடுக்குறா? கர்த்தர் தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு பெரிய பெரிய பொசிஷனில் நம்ம இருக்கிறோம், நல்ல ஞானவான்களாக இருக்கிறோம். அந்த ஞானத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்தது. இப்படி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களாம் தாழ்மையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க தான் தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்க. ஹெட்டி கிரீன் இவங்க 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ் உமன், இந்த உலகத்திலே ஒரு ரிச்சஸ்ட் உமன் இவங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் பாருங்கள், தன்னுடைய இருதயத்தை அந்த ஐஸ்வர்யத்தின் மேலேயே அவங்க வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், அவங்க வீட்டில் வேலைக்காரிகளோட சண்டை போடுவாங்களாம். எதுக்குன்னா அவங்க ஒரு சில டாலர்ஸ், ஒரு சில பென்னிஸ் அவங்க ஏற்றி கேட்பாங்களாம். ஆனால் இவங்க கொடுக்க மாட்டாங்களா, அதனால சண்டை போடுவாங்க. பல நாட்களாக கிழிந்த ஆடையாக தான், ஒரு பெரிய உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ரிச்சான ஒரு பெண்மணி, ஆனால் பல நாட்களாக கிழிந்த உடையை தான் போடுவாங்களாம். பழைய
கஞ்சி, பழைய ஓட்ஸ் மீல் தான் அவங்க சாப்பிடுவாங்களாம். சரித்திரம் நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் பாருங்களேன். ஹெட்டி கிரீன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய பையனுக்கு வந்து ஒரு காலில் ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இலவச மருத்துவம், இலவச டாக்டர் எங்கே கிடைப்பாங்கன்னு வெயிட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த காலையே, அவனுடைய சொந்த பையனுடைய காலையே எடுக்கிற அளவுக்கு அது போயிடுச்சு. காலையும் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி வீட்டில் ஒரு சின்ன $1 தொலைஞ்சி போச்சுன்னா பல மணி நேரமாக அந்த டாலர் அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அவங்க 1916 வருஷத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சொத்துடைய மதிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் $100 மில்லியன். எப்போ 1916 $100 மில்லியன் அதிகமாக சொத்து அவங்களோட இருந்துச்சு. பாருங்கள், அவர்கள் தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்தில் வைக்காமல் அவர்கள் தன்னுடைய இருதயத்தை ஆஸ்தியின் மேலே வச்சுருக்காங்க. எவ்வளோ கஞ்சத்தனமாக! இது வந்து ஹம்பிள் கிடையாதுங்க, இது வந்து ஒரு கஞ்சத்தனம், இது ஒரு ஸ்டிங்கி. சரியா? ஸோ அந்த ஹெட்டி கிரீன்கிறவங்க இந்த கஞ்சத்தனத்தினால ஃபேமஸான ஒரு பெண்மணி தான் இந்த ஹெட்டி கிரீன். பாருங்கள், நாம் இப்படி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அவங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த கடன் எல்லாமே மாறணும்னா 2 காரியங்க. முதலாவது, நீங்கள் தேவனத்தில் தாழ்மையாக இருக்கணும். 2வது, நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கணும். தேவனத்தில் நீங்கள் பயபக்தியாக இருக்கணும். காட்லி ஃபியர் உங்களுக்கு இருக்கணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய எல்லா கடனும் அடைக்கப்படும். ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, அப்பா, கல்வாரி சிலுவையில் நீங்கள் எங்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தரித்திரமாக இருந்தது உண்மைதான். ஆண்டவரே, நாங்கள் பணம் இல்லாமல் இருந்தது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் நீர் ஐஸ்வர்ய சம்பர்னாக இருந்தும், வானமும் பூமியும் உம்முடையதாக இருந்தும், பொன்னும் வெள்ளியும் உம்முடையதாக இருந்தும், ஆண்டவரே, எங்கள் நிமித்தமாக, இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களின் நிமித்தமாக ஆண்டவரே நீர் தரித்திரமானீரே. ஆண்டவரே, உங்கள் நிமித்தமாக நாங்கள் ஆண்டவரே ஐஸ்வர்யமானோம் என்று வசனம் சொல்கிறதப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, கடனினால் அவமானப்பட்டு ஆண்டவரே எனக்கு அடுத்த ஃபர்தர் ஸ்டடீஸ்னால் பண்ண முடியலையே, அந்த மருத்துவ செலவுக்கு நான் என்ன செய்வேன், எனக்கு ஒரு வீடு இல்லையே, எனக்கு வந்து போக்குவரத்துக்கு ஆண்டவரே ஒரு வெஹிக்கிள் இல்லையே அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கிற அந்த ஜனங்களே ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே, லார்ட், give them work, oh Lord. Give them ideas, oh Lord. Give them opportunities, oh Lord. Give them connections, oh Lord. ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் கொடுத்து இந்த தேவ ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உள்ள கரம் அன்றைக்கி எப்படி யாபேசை ஆசீர்வதித்ததோ, அவனும் ஒரு நாள் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் இருந்தான், அவனை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்களேப்பா. அதே கரம் ஆண்டவரே, நாங்கள் புதிய உடன்படிக்கைக்குள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தரையும் ஆண்டவரே, நான் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அவங்க கண்கள் எல்லாம் இந்த வருடத்தில் ஆண்டவரே போக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, கடனை எல்லாம் நீர் அடைத்து ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்கள் வழிநடத்த போவதற்காக அவங்க நன்றி செலுத்துக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வருகிற வீடியோவில் நாம் இன்னும் நிறையா ஆவிக்குரிய உடன்படிக்கையின் பரிமாணங்களை நம்ம பார்க்க போகிறோம். சிலுவையில் வடிந்த இரத்தம் என்ற இந்த தலைப்பில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறோம். 2 பரிமாற்றங்களை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் உடன்படிக்கையின் பரிமாற்றங்கள் 4 இருக்கிறது. அது என்னென்ன என்று நம்ம பார்ப்போம். Until then, bye from Dimol.